நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. மாசி மாத அமாவாசை நாளில் வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அதை கடன் தீரவோ நீண்ட நாள் கனவு நிறைவேற இந்த ஒரு நாளில் எந்த மாதிரி வழிபட்டா முழுமையான பலன் உண்டு? பித்ரு சாபத்திலிருந்து விடுபட இந்த நாளில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் முதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசைனாலே முன்னோர்களுக்குரிய நாளுங்க. பித்ருக்களை வழிபடுவதற்கான அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாம். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசையில் நம்ம தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆராதித்து அவங்களே வணங்கினாலே நாம் மட்டும் இல்லைங்க, நம்முடைய சந்ததியினரும் வளமோடு வாழ முடியும். முக்கியமாக பித்ரு சாபை இல்லாமல் பெரும் மகிழ்ச்சியாக வாழலாங்க. அந்த வகையில் இந்த மாதத்தில் அமாவாசை நாளான ஆசி மாத அமாவாசை என்று முன்னோர்களுக்கான ஆராதனை தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்தாலே பித்ருக்களுடைய ஆசை உண்டுங்க. இந்த மாசி மாத அமாவாசை என்று பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுடைய மனதை திருப்தி அளிக்க செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசி மாத அமாவாசை என்று பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. அதனால் இந்த அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைத்து அன்னம் இல்லைனா தண்ணீர் தானம் செய்தால் 16,000 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு திருப்தி செய்த பலன் நமக்கு கிடைக்கும். மாசி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னா நன்னால சீராத்தம் செய்தாலே பித்ருக்கள் திருப்தி அடைந்து 1000 யுகங்கள் சுகமாக தூங்குவாங்கன்னு விஷ்ணு புராணத்திலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நாமும் நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்து கடவுளுடைய அருளையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக இந்த நாளில் பெற்றுக்க முடியும். அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்து முன்னோரை ஆராதித்து அவங்களை வணங்கினாலே வாழ்க்கையில் துன்பங்கள் இன்றி வாழலாங்க. இந்த நாளில் தீர்த்த தலங்களுக்கு சென்று எள்ளும் தண்ணீரை இறைத்து அவங்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். மேலும் இப்படி செய்தாலே பாவங்கள் அனைத்தும் நீங்கி அவங்களும் முத்தியடைவாங்க. இந்த நாளில் காகங்கள் பார்த்தீங்கன்னா காகம் வடிவில் நம்முடைய வீட்டிற்கு முன்னோர்கள் வருவாங்க. அதனால் தவறாமல் காகத்திற்கு இந்த நாளில் உணவளித்திடுங்க. மேலும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான 5 தானங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மாசி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா பல்குண அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இந்த பல்குண மாதத்தில் நிறைவு நாளுன்னு சொல்லலாம். இந்த பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கான நாளாக இருக்கக்கூடிய நாளில் விரதம் இருந்து வழிபட்டு தானம் செய்து புனித நீராடி துன்பங்கள் இருந்து நம்ம நிச்சய விடுதலை பெற முடியுங்க. இந்த நாளில் நீங்கள் கங்கை, யமுனை, சரஸ்வதி போன்ற புனித நதிகளை நீராடுவதால் நாம் மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்களும் பாவங்கள் இருந்து நிச்சயம் விடுபடுவாங்க. இப்படிப்பட்ட சிறப்பான இந்த மாசி மாத அமாவாசை பார்த்திங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் குறிப்பாக இந்த 5 பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தாலே போதும். இருக்கக்கூடிய வறுமை, துரதிர்ஷ்டம் போன்ற துன்பமான நிலைகளிலிருந்து இனி மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக மாறுங்க. முதலாவதாக இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அரிசி தானியங்களும் தானமாக அளிப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தையும் நிறைவையும் ஏற்படுத்தி தரும். இந்த தானியங்களே ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் நலனுக்கான அடையாளமாக சொல்லுவாங்க. இந்த பொருட்களை இந்த அமாவாசை என்று நம்ம பசி மற்றும் ஏழ்மையில் இருப்பவங்களுக்கு தானமாக அளித்தாலே முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவதோடு மகிழ்ச்சி அடைங்க. இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கான ஆசைகளையும் பெற்றுத்தரும். 2வது பொருள் என்னன்னா எள்ளு தான். எள் முக்கியமான ஒரு பொருளாக இந்த அமாவாசை நாளில் தானமாக கொடுத்தீங்கன்னா குடும்பத்தில் அமைதியும் செல்வ வளமும் நிறையும். உங்களுடைய முன்னோர்களும் முக்தி அடைவதற்கும் மறுபிறவே இல்லாத நிலையை அடைவதற்கும் இது ரொம்ப உதவியாக இருக்குங்க. 2வது பார்த்தீங்கன்னா மாசி அமாவாசை என்று தேவைப்படுபவங்களுக்கோ பிராமணர்களுக்கோ உணவும் பழங்களை தானமாக அளிக்கலாம். இது உயர்ந்த புண்ணிய பலனை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தரும். அன்னதானம் தானங்களே சிறந்த தானம்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் இதை செய்வதால் முன்னோர்களுடைய ஆசையோ செல்வ வளமும் நிச்சயம் உங்களுக்கு உண்டே. பழங்கள் ஆரோக்கியம் செழிப்பினை ஏற்படுத்தி தரும். அதே போல் உடை மற்றும் சமையல் பாத்திரங்களை தானமாக கொடுக்கலாம். அமாவாசை என்று புதிதாக வாங்கிய ஆடைகளை தானமாக கொடுத்தீங்கன்னா
மிகப்பெரிய புண்ணிய பலனை ஏற்படுத்துங்க. 5வதாக பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் எண்ணெய் நெய் ஆகியவற்றை தானமாக அளிக்கலாம். நெய் வளர்ச்சியை குறிக்குது. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஞானத்தின் அடையாளமாக சொல்கிறாங்க. கோவில்களுக்கு இந்த நாளில் விளக்கேற்ற எண்ணெயை வாங்கி கொடுக்கலாம். வீடுகளில் கோவில்களோ சமைக்க வாங்கி கொடுத்தீங்கன்னா வீட்டில் இதனால் அமைதியும் நேர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்குங்க. அமாவாசை என்று நம்ம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடுகளோ தெய்வ வழிபாடுகளோ அதிக பலன் தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாசி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்ச புண்ணிய காலத்தோடு இணைந்து வந்திருக்கு. அதனால் இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்குங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்க போகுது. இந்த அமாவாசை என்று முன்னோர்களுக்குரிய நாளாக இருப்பதால் தர்ப்பணமோ தர முடியாதவங்க அமாவாசை நாளில் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை எள்கலத சாதத்தை காகத்திற்கு உணவாக வைத்தாலே முன்னோர்களுக்கு திதியளித்த பலன் உண்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீபதூப ஆராதனை செய்திடுங்க. சந்தன குங்குமம் இட வேண்டும். முன்னோர்களையும் நினைத்து தினமும் காகத்திற்கு உணவிடுவது உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் வாழ செய்யுங்க. அப்படி முடியாதவங்க இந்த அமாவாசை நாளாவது கண்டிப்பாக நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கணும். அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே அவங்களே போய் சேருங்க. அதனால் இந்த மாசி அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்தால் சிறப்பான பலன் உண்டு. முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உரிய காலத்தில் வணங்கி வந்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க. அனைத்தையும் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் இந்த மாசி மாத அமாவாசை என்று நீங்கள் அவசியம் செய்திடுங்க. அப்படி தவறும் பட்சத்தில் மகாலய அமாவாசையில் செய்யலாம். ஒருவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்கலைன்னா மற்ற தெய்வங்களை வணங்கி பலன் இல்லைன்னு சொல்லலாங்க. அமாவாசை தினத்தில் எறும்பு பசு காகம் நாய் பூடினே அந்தணர்களுக்கு உணவளித்த அவங்களுடைய வயிற்றை நிறைத்திங்கன்னா கடவுளுடைய ஆசையும் முன்னோருடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டையும் செய்து காகத்துக்கு உணவிட்டு முன்னோருடைய ஆசையை பெற்றுக்கோங்க. அதே போல் மாலையில் வாசலில் மாவிளை தோரணை கட்டி உங்களோட குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்த பின்னர் குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்கள பொருட்களை வைத்து வணங்கி வழிபடலாம். அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை இந்த நாளில் யாராவது சுமங்கலி பெண்ணுக்கு கொடுங்க. இப்படி செய்தாலே இதுவரை தடைபட்டு இருந்த மங்கள காரியங்கள் இருந்த தடைகள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அகலும். இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும். அமாவாசை நாளில் ஏழைகளுக்கோ இல்லாதவங்களுக்கோ இயலாதவங்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் செய்ய நீங்கள் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் தீவினைகள் அனைத்து நீங்கி வாழ்க்கையில் புண்ணிய பலனை ஏற்படுத்தும். மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா பித்ருகளுக்கு உரிய நாளாக இருப்பதால் குறிப்பாக சனி பகவானின் வழிபட வேண்டிய நாளுங்க. அதனால் துடைப்பான்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரிய பொருள் இந்த நாளில் வாங்கினா வீட்டில் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பித்ருக்கள் சனி பகவான் வழிபாட்டுக்குரிய நாளுன்னு சொன்னதால் மதுபானங்கள் வாங்குவதையோ அருந்துவதையோ தவிர்த்திடுங்க. அதே போல் மதுவை போன்ற அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். இதனால் குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கேடு பலன்கள் அதிகரிக்கும். 3வதாக இந்த நாளில் கோதுமை தானியம் கோதுமை மாவு ஆகியவற்றை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் கோதுமை பொருட்களை வாங்குவதும் சாப்பிடுவதும் நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். இது முன்னோர்களுடைய கோபத்தை ஏற்படுத்தி வீட்டுக்கு துரதிருஷ்டத்தை கொண்டு வந்து சேர்த்துடுங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்திங்கன்னா எண்ணெய் வாங்குவதையும் எண்ணெய் குளியல் செய்வதையும் தவிர்த்திடுங்க. எண்ணெய் சனி பகவானுடைய தொடர்புடைய பொருளாக இருப்பதால் இந்த நாளில் தானம் செய்தால் சிறப்பான பலன் உண்டு. அதே சமயம் எண்ணெய் வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. நல்லது நடக்க வேண்டும்னா இந்த நாளில் எண்ணெயை தேய்த்து குளிப்பதை தவிர்த்துக்கோங்க. கடைசியாக இந்த நாளில் பித்ரு கர்மா செய்வதற்கான நாளாக இருப்பதால் இந்த நாளில் வீட்டுக்கு இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய பூஜை பொருட்களை வாங்கக்கூடாது. இதற்கு பதிலாக இந்த பொருட்களை வாங்கி இல்லாதவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பான புண்ணிய பலனை ஏற்படுத்தும். இந்த பதிவில் மாசி மாத அமாவாசை என்று எந்த முறையில் வழிபட்டால்
நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.